நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்று என் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்த மாதத்தின் 11வது நாள், வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமையின் அதிகாரம் ஒழிக்கப்பட, தீய சக்திகள், தீமையை வருவிக்கக்கூடிய ஆவிகள் இரத்தத்தினால் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஏனெனில் ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வு தீமைகளினாலும் தீய சக்திகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்திருந்தீர்கள். குறிப்பாக 18 குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் தீய சக்திகளும் மந்திர சக்திகளும் ஏவல்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வேண்டுதலை இந்த நாளிலே என் ஆண்டவர் கேட்க இருக்கிறார். ஆகவே முழந்தால் படியிட்டு உங்களுடைய விவிலியத்தை நீங்கள் திறந்து வையுங்கள். அந்த விவிலியத்தில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய இறைவார்த்தை இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த விவிலியத்தை நீங்கள் திறந்து இந்த பகுதியில் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த 3 விண்ணப்பங்களையும் இந்த வாசகத்தோடு வைத்துக் கொள்வீர். இந்த வாசகத்தோடு அந்த விண்ணப்பங்கள் இறைவனோடு இணைந்து உறவாட இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொள்வீர். அதோடு அகர்பத்திகளையும் நீங்கள் ஏற்றி உங்களுடைய வீடு முழுவதும் அந்த அகர்பத்தியினால் காட்டி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த புனிதத்தினுடைய நிலை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் உங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்பட இந்த நாளை நீங்கள் தயாரிப்பீர். அதோடு சொன்னேன் ஏற்கனவே, இது இந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆகவே ஒருவேளை உணவை தவிர்த்து சைவ உணவை உட்கொண்டு இந்த நாளில் ஆண்டவருடைய இரத்தத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். விவிலிய வார்த்தை சொல்லுகிறது, இணைச்சட்டம் 28:7, உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாக உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். ஒரு அழகான வார்த்தை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, மகனே மகளே, உங்களுக்கு எதிராக எழக்கூடிய எந்த பகைவர்களாக இருந்தாலும் அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள். காரணம், என் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பகைவர்கள், தீமைகள், தீய சக்திகளை எதிர்த்து உங்களுக்கு வெற்றி தர இருக்கிறார். உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வருபவர்கள் 7 வழியாக துரத்தி அடிக்கப்படுவார்கள். எந்த மனிதனும் எந்த தீமையும் உங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு எதிராகவோ உங்களுடைய தொழிலுக்கு எதிராகவோ நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கு எதிராக வராதவாறு என் ஆண்டவர் உங்களை இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வருகிறார். 7 வழிகளாக துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். மகனே மகளே, இந்த நாளிலே தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு, தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டு, தீய மனிதர்களால் பாதிக்கப்பட்டு ஒரு குலைந்து போயிருப்பவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்ற கவலையோடு விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, என் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்க. என் ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார்.
ஜெபிப்போமா. இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பவரே, வாதை உந்தன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்னீரே. உங்களுக்கு எதிராக வருபவர்கள் 7 வழிகளாக துரத்தப்படுவார்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ எங்களுக்கு எதிராக எழக்கூடிய எல்லா நாவையும் அடக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தீமைகளும் தீய சக்திகளும் வல்லமையான இயேசுவின் நாமத்திலே பெய்க்கப்படுவதாக. உம்முடைய இரத்த துளிகள் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, எங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக, எங்கள் தொழிலின் மீது ஊற்றப்படுவதாக, எங்கள் தொழில் கருவிகளின் மீது ஊற்றப்படுவதாக, நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஊற்றப்படுவதாக. எங்களை சுற்றி 4 எல்லைகளிலும் எங்களோடு இருந்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையால் எங்களை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, நாளை 2வது சனிக்கிழமை. இந்த 21 நாட்கள் நாம் திரு இரத்தத்தை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு இரத்தத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாளை மிக முக்கியமான நாள். காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை எங்களுடைய குட் நியூஸ் தியான இல்லம் 4 நேரில் வைத்து திரு இரத்த அபிஷேக வழிபாடானது நடைபெற இருக்கிறது. இந்த வழிபாட்டில் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர். இந்த நாளில் உங்களுக்கு இயேசுவினுடைய அந்த இரத்தத்தோடு அந்த திரு உணவானது கொடுக்கப்படும். அதோடு மட்டுமல்ல, அந்த நாளிலே நீங்கள் உங்களுக்கு 2 பூசை ரசமானது கொடுக்கப்படும். அந்த பாட்டில் எதற்காக என்றால், திரு இரத்த மாதத்தில் ஆண்டவருக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற தருணத்தில் நம்முடைய வேண்டுதல்களை திரு இரத்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு திரு இரத்தத்தை ஆண்டவரிடம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவை திருப்பலியில் பயன்படுத்தப்படும். அதனுடைய ஆசீர் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே இதில் கலந்து கொள்பவர்கள், அதாவது அந்த திரு இரத்த திருப்பலியில் பூசை ரசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்கள் 150 ரூபாய் செலுத்தி திருப்பலியிலும் அந்த பூசை ரசத்திற்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பூசை ரசம்தான் திருப்பலியில் அந்த பீடத்திலே ஊற்றப்பட்டு அவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இரத்தமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த வல்லமை மிக்க வழிபாட்டில் கலந்து இறையருள் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்த மாதத்தின் 11வது நாள் என்று கடந்த 10 நாட்களாக நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுடைய ஆசீரை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமானோர் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். அந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமையின் கட்டுக்கள் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், தீய சக்திகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த கல்வாரி பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் நலமுறை நடைபெற, உடல் நலத்திற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர்கள் இணைய குழந்தை செல்வத்திற்காகவும், ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஜான் பிரிட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களோடு இணைந்து கிப்ரின் குழந்தை உடல் நலத்திற்காகவும், ஆண்டனி ஜெயபால் மேரி ஜான்சி இவர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இதுவரை செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்றி தெரிவித்து தொடர்ந்து அவருடைய உடனிருப்பு இருக்க வேண்டும் என்று இந்த பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த கல்வாரி பலியில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருள திருவிழமானீர். உமது இரக்கச் செயலை எங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்யவும், இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதனுடைய பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 46. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 28 முதல் 30 முடிய. அந்நாட்களில் இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவை சென்றடைந்தார்.
அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார். நீ உயிரோடுதான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமையினின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் வழிமரபினரோ வேரறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராகவே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்துதர்களை நோக்கி கூறியது,
இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த கல்வாரி பலியிலே நம்முடைய வாழ்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள், தீய சக்திகள், தீய ஆவிகள், ஏனெனில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது மனிதர்களோடு மட்டுமல்ல உங்களுடைய போராட்டம், ஆட்சி புரிவோரோடு மட்டுமல்ல உங்களுடைய போராட்டம், வான்வெளியில் உலாவக்கூடிய தீய சக்திகளோடும் நீங்கள் போராட வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தீய சக்திகளில் இருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்க அவருடைய இரத்த துளிகள் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய தொழில் புரியக்கூடிய இடங்களின் மீதும் நிறைவாக ஊற்றப்பட இந்த காணிக்கை பாடல் வழியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமணியங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோ. புதிய உடன்படிக்கையின் இழைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம் மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்,
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமா மண்ணகமா உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்குழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கந்தவராயிரு
இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள் உம்மை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. தீய சக்திகள், தீய கட்டுகள், தீய ஆவிகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம்.
அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுத்தோடும் நீருற்றாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோ. உந்தன் அருளினை தாராயோ. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோ. உந்தன் அருளினை தாராயோ. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவே. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோ. உந்தன் அருளினை தாராயோ. சிவில் பிரியமானவர்களே, குட் நியூஸ் தியான இல்லம் நாங்குநேரியிலிருந்து உங்களோடு பேசுகின்றேன். வரக்கூடிய 2வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்த வழிபாடானது எங்களுடைய தியான இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே திரு இரத்தத்தோடு ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். அதாவது நாம் அன்று பூசை ரசத்தை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். அந்த பூசை ரசத்தை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவெனில், இந்த திரு இரத்த மாதத்திலே ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடையும் தெரிந்து விடுதலை தர வேண்டும் என்பதற்காக இந்த திரு இரத்த வழிபாட்டில் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்தத்தை உட்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கலந்து கொண்டு இறை ஆசீரை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன்.